ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஸ்னோ விழுந்து 2 வாரத்துக்கு மேலே ஆயிருச்சு. ஸ்னோ கரைய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்னும் ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணலை. 2 வீக்ஸாக பசங்க வீட்டில் தான் இருக்காங்க. 3 டேஸ் வந்து ரிமோட் லேர்னிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்கூல் லீவ் விட்டாங்க. எல்லா ஸ்கூல்லையும் இவ்வளோ டேஸ் வந்து ஸ்கூல் ஓப்பனில் இருக்கணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி திடீர்னு லீவ் விடுறதுனால அது இடிக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இயர் எண்டில் வந்துட்டு ஸ்கூல் மேக்கப் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலை வந்து வச்சு அதை காம்பன்சேட் பண்ணிடுவாங்க. 2 வாரமா பசங்க வேற வீட்ல இருக்காங்களா, வெளியில வேற நல்ல குளிருதா, ஸோ அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிச்சன்ல நிக்கிற மாதிரி ஆயிருச்சு. எனக்கும் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கேக் செய்றது, வடை செய்றது, அதுக்கப்புறம் புதுசு புதுசா எதையாவது நம்ம இதுவரைக்கும் சமைக்காததை ட்ரை பண்றதுன்னு என் பசங்களையும் கிச்சன்ல வச்சுக்கிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்ப் அவங்களையும் பண்ண சொல்லி செஞ்சுட்டு இருந்தேங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு என் சின்ன பையன் எனக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி குடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ஒரு தேங்க் யூ லெட்டர் குடுத்துருக்காங்க. எனக்கு இத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கில்ட் ஆயிருச்சு. நான் எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி சொல்லலையே அப்படின்னு சொல்லி. தேங்க் யூயோ, சாரியோ அத அப்பப்போ சொல்லிறணும்.